we are not allowing, no problem, we will face the consequences. இந்த ஒற்றை வார்த்தை, அதாவது அந்த காவல்துறை அதிகாரியின் இந்த ஒற்றை வார்த்தை தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் முழுதும் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. அதாவது நீங்க Facebook'ை திறந்தா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் எதை எடுத்தாலும் இந்த ஒற்றை வார்த்தை தான் பரப்பப்பட்டு வருகிறது. ஏன்னா அந்த காவல்துறை அதிகாரியின் இந்த ஒற்றை வார்த்தை தான் பாத்தீங்கன்னா நேத்து நடக்க இருக்க வேண்டிய பெரிய கலவரத்தையே ஸ்டாப் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு இடன் அஜெண்டாவோட ஒரு கலவரத்தை தூண்டணும் அப்படின்ற நோக்கத்தோட சில தீய சக்திகள், அந்த தீய சக்திகள் எந்த சங்கி கூட்டம்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். தமிழ்நாடையும் நான் குஜராத் மாடலா ஆக்கி காட்டுவேன், தமிழ்நாடையும் நான் உத்தரப்பிரதேஷ் மாடலா மாட்டி காட்டுவேன், தமிழ்நாட்டிலையும் ஒரு கலவரத்தை தூண்டுவேன், தமிழ்நாட்டிலையும் ஒரு மத பிரச்சனையை என்னால தூண்ட முடியும் அப்படின்ற ஒரு இடன் அஜெண்டாவோட வந்தவர்களை தெரித்து ஓட வைத்தது இந்த ஒரு வார்த்தை, நோ ப்ராப்ளம், we will face the consequences, we are not allowing. இந்த ஒற்றை வார்த்தை தான் பாத்தீங்கன்னா நேத்து நடக்க இருக்க வேண்டிய ஒரு பெரிய கலவரத்தை ஸ்டாப் பண்ணுச்சு. Sir, I have confirmed with that with the chief. We are not allowing. We are not allowing. Sir, it's a high court order. உங்களுக்கே நல்லா தெரியும், நேத்து வந்து கார்த்திகை தீபம் எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அழகா விளக்கெல்லாம் ஏத்தி அந்த தீப திருநாளை வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடினாங்கன்னு சொல்றீங்களா? திருவண்ணாமலையில இருந்து எல்லா ஊர்லயும் எங்கெங்க முருகர் இருக்கிறாங்களோ அந்த கோயில் எல்லாம் வழிபட்டாங்க. நேத்து திருப்பரங்குன்றத்துல இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூ ஆகியிருக்கு. பல காவல்துறை அதிகாரிகள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். பேரிகேடை உடைச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் உள்ள புந்து போறத பார்த்தாலாம் நமக்கு அப்படியே பக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. ஏண்டா இங்கேயும் எங்களை நிம்மதியா விட மாட்டீங்களா? இங்கேயும் வந்து மக்கள் சந்தோஷமா இருக்க கூடாதா? மத கலரத்தை இங்கே எடுத்துட்டு வந்து திணிப்பீங்களா? அப்படின்ற ஒரு நிலவரத்துக்கு மக்களே போயிட்டாங்க. ஏன்னா அவங்க ஓடுற அந்த வேகத்தை பார்க்கும் போதே தெரியுது அவங்க என்ன மாதிரி ஒரு உத்வேகத்துடன் இருந்தார்கள், எப்படிலாம் அவங்க மைண்டுக்குள்ளயும் அவங்க இதயத்துக்குள்ளயும் ஒரு தீய சக்தியை விதைச்சிருக்காங்க அப்படின்றதுலாம் நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு. என்ன நடந்துச்சு திருப்பரங்குன்றத்துல, என்னென்ன ப்ராப்ளம், அதற்கு பின்னாடி என்ன நீண்ட நெடிய வரலாறு இருக்கு, இவங்க இப்படி மோதி உள்ள போனதுக்கு பின்னாடி யார் இருக்கா, எல்லாத்தையும் டீட்டெயில் தான் நம்ம இந்த நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்க்க போறோம். உங்களுக்கே நல்லா தெரியும், கார்த்திகை தீபம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சிறுவர் முதல் பெரியவர் வரை எப்படி தீபாவளியை வந்து ஒருத்தவங்க கொண்டாடுறாங்களோ இந்து மக்கள், அது மாதிரி சிறுவர்ல இருந்து பெரியவர் வரை அந்த விளக்கு ஏத்தி அழகா வந்து வீடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அலங்காரம் பண்ணிருப்பாங்க. கோயிலுக்கு போய் விளக்கேத்துறவங்க கோயிலுக்கு போய் விளக்கேத்துவாங்க, கோயிலுக்கு போகாதவங்க இல்ல போறவங்க கூட பாத்தீங்கன்னா வீட்லயே விளக்கேத்தி அந்த வாசல் முழுதும் வந்து அந்த அகல் விளக்குன்னு சொல்லுவாங்க, அந்த அகல் விளக்கு ஏத்தி அழகா ஜாலியா வந்து ஒரு லைட் ஃபுல்லா ஒரு கலர்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா வீடும் சரி கோயிலும் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு தென்படும். எங்க வீட்லயே கூட வந்து பாத்தீங்கன்னா நேத்து ஃபுல்லாவே வந்து வாசல்ல எல்லாம் வந்து அந்த அகல் விளக்கை ஏத்தி, இத்தனைக்கும் நாங்க கிறிஸ்டியன் தான், கிறிஸ்டியனா இருந்தா கூட பரவாயில்ல, இது வந்து எல்லாருமே கொண்டாட வேண்டிய ஒரு இதுதான். ஒரு லைட் ஃபுல்லா இருந்தாலோ ஒரு கலர்ஃபுல்லா இருந்தாலோ எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனதளவுல வந்து ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்தை எந்த மதம் கொடுத்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம ரசிச்சு பண்ண வேண்டியது தானே. அந்த மாதிரிதான் நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா நேத்து வாசல்ல எல்லாம் வந்து அகல் விளக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-20 அகல் விளக்கை ஏத்தி வச்சு அந்த கார்த்திகை தீபத்தை நம்மளும் வழிபட்டோம். இதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் வழிபட்டு கொண்டிருந்தார்கள். குறிப்பா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், மதம் என்பது இங்க வந்து ஒரு பிளவை ஏற்படுத்தவே கிடையாது எந்த காலத்திலையும். எப்பொழுதும் வந்து பாத்தீங்கன்னா இந்துன்றதும் சரி, கிறிஸ்டியன்றதும் சரி, முஸ்லீம்ன்றதும் சரி, இங்க வந்து ஒரு நண்பர் வட்டாரங்களா சுத்துற பழக்கம்னா இந்த தமிழ்நாட்டுல இருக்கு. நீங்க நார்த் இந்தியால அப்படி சுத்துவாங்களான்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். அங்க வந்து இந்துக்காரன் முஸ்லீம்காரன் முறைச்சு பார்த்துனே போவான், சைட்ல கிறிஸ்டின்காரன் ஒதுங்கி பார்த்துனே போவாங்க. மேபி இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் நார்த் இந்தியால இருக்கலாம். ஏன்னா அந்த பூமியே வந்து பாத்தீங்கன்னா கலவர பூமியா மாத்தி வச்சிருக்காங்க அங்க இருக்கிறவங்க. சோ பட் அது தமிழ்நாட்டுல வந்து கிடையாது. இங்க எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் பழகுவாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். தீபாவளின்றது வந்து ஒரு இந்து ஃபங்க்ஷனா மட்டும் யாரும் இங்க கன்சிடர் பண்றது இல்ல. கிறிஸ்டின்ல இருந்து முஸ்லீம்ல இருந்து எல்லாருமே பட்டாசு அடிச்சு கொண்டாடி இருப்பாங்க. அதே மாதிரி கிறிஸ்துமஸையும் பார்த்து எல்லாருமே கொண்டாடி இருப்பாங்க. ரம்ஜானையும் பாத்தீங்கன்னா அங்க வெற்ற கறிகிரி எல்லாமே யார் வீட்டுக்கு போகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்து வீட்டுக்கும் கிறிஸ்டின் வீட்டுக்கும் தான் போய் ஜாலியா எல்லாமே ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவாங்களே தவிர்த்து இங்க எந்த பண்டிகையும் அந்த மதத்தால மட்டும்தான் கொண்டாடப்படுதானா கண்டிப்பா 100% கிடையாது. எல்லாருமே கொண்டாடுவாங்க. அதற்கு எல்லா திருவிழாவுமே சாட்சி, எல்லா பண்டிகைகளுமே சாட்சின்னு சொல்லலாம். இந்த கார்த்திகை தீபமும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாராலுமே வழிபட்டு வர ஒரு ஃபங்க்ஷன் தான். எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த விலைக்கேத்தி கொண்டாடுவாங்க. இது வந்து திருப்பரங்குன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா நேத்து ஒரு இஷ்யூ ஆகி இருக்கு. அதாவது
திருப்பரங்குன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து முருகர் கோயில் இருக்கும், மேல சிவன் கோயிலும், அதற்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுல்தான் சிக்கந்தர் அப்படின்ற ஒரு முஸ்லிம் தர்காவும் இருக்கிறதா நம்மளுக்கு தகவல் இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா விளக்கு எங்க ஏத்துவது அப்படின்றதுல வந்து ஒரு புதிய பிரச்சனையை கிளப்பி இந்த பிரச்சனை மூலம் எப்படியாவது வந்து சமூக விரோதிகள் உள்ள பூந்து ஒரு இந்துக்கும் ஒரு முஸ்லிம்க்கும் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒற்றை நோக்கம் தான் இதற்கு பின்னாடி இருக்கிறதா எல்லாருமே சொல்றாங்க. எஸ், ஆப்வியஸா அப்படிதான் நமக்கும் தோணுது. பிகாஸ் உங்களுக்கே நல்லா தெரியும், இங்க வந்து இந்து கோயிலும் இங்க இருக்கும், பக்கத்திலேயே முஸ்லீம் கோயிலும் இருக்கும், பக்கத்திலேயே கிறிஸ்டின் கோயிலா இருக்கும். இங்க போறவங்க அங்க போயிட்டு உள்ள போவாங்க, அங்க போறவங்க இங்க போயிட்டு உள்ள போவாங்க. யாருமே வந்து பெருசா எதுவுமே வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அங்க பொதுவா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மேல வந்து அந்த சுல்தான் சிக்கந்தர் தர்கால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முஸ்லிம்ஸ் வழிபாடு தானே அங்க இருக்கும். அதற்கு வந்து அந்த மலை இதுலயே வந்து தனி வழி இருக்குன்னு சொல்றாங்க. அங்க மேல இருக்கிற சிவன் கோயிலுக்கும் வந்து தனி வழின்னு சொல்றாங்க. இங்க கீழே இருக்கிற முருகர் கோயிலுக்கு ஆப்வியஸா அங்க பொது வழி ஒண்ணு இருக்கு. சோ யாருமே பிரச்சனையே இல்லாம தான் இத்தனை வருஷமும் அங்க வந்து வழிபாட்டும் பண்ணிட்டு இருக்காங்க, அங்க வந்து சந்தோஷமா எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க. இந்த வாட்டி அங்க எதுனா ஒரு சண்டை பிரச்சனையை நான் ஏற்படுத்துவேன் அப்படின்ட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து போய் வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காரு. அதாவது ராம ரவிக்குமார். இவர் வந்து இந்த கடவுள் பக்தியாளர்லாம் கிடையாதுங்க. இவரு நீங்க உடனே வந்து அவர் கடவுள் பக்திமான் அப்படின்லாம் நினைச்சுக்காதீங்க. இந்த கலவரத்தை தூண்டும் பக்திமானன் கூட சொல்லலாம். ஒரு RSS ஒரு சங்கி கூட்டம் வழியா வரனால எப்படின்னா ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும். நம்ம வந்து என்ன நினைச்சுக்கிறோம்னா, பொதுவா இப்போ இந்த நிகழ்ச்சியே கூடங்க எவ்வளவோ இந்து மக்கள் பாப்பீங்க, எவ்வளவு கிறிஸ்டின் மக்கள் பாப்பீங்க, எவ்வளவு முஸ்லிம் மக்கள் பாப்பீங்க. சோ இங்க வந்து நீங்களே வந்து உங்களோட ஃபீட்பேக்கை கொடுக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. இது வந்து சரியா தவறா? ஏன்னா ஒரு இடத்துல வந்து தீபம் ஏற்றலாம், அது தப்பே கிடையாது. பட் அடுத்த மதத்து இருக்கிற பக்கத்திலேயே நான் போய் ஏத்துவேன், அந்த இடத்துல ஏத்துனாதான் நான் தீபம் ஏத்துன மாதிரி எனக்கு இருக்கும்னு சொன்னா இது என்ன மாதிரி ஒரு இது நீங்களே சொல்லுங்க. இப்போ நேத்து அவர் வழக்கு போட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா, மேல வந்து அந்த சிக்கந்தர் தர்கான்னு ஒண்ணு இருக்கு, இந்த சைடு சிவன் கோயில் இருக்கு. சிவன் கோயில் பக்கத்துலயோ இல்ல அங்க இருக்கிற பிள்ளையார் கோயில் பக்கத்துலயோ நீங்க ஏத்துறது ஒன்றும் தப்பே கிடையாது. பட் இங்க இருக்கிற தர்காக்கு ஒரு 15 மீட்டர் பக்கத்துல இருக்கிற ஒரு கல்லுல தான் நான் ஏத்துவேன்னு சொல்லுறது, நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தணும்ன்ற நோக்கத்துல வரீங்கன்றது எல்லாருக்குமே தெரியுதுல்ல. ஏன்னா ஒண்ணுமே இல்ல, நீங்க வந்து சரி அந்த இடத்தையே நம்ம தமிழ்நாடு அரசே உங்களுக்கு கொடுக்குது, நீங்க ஏத்துறீங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன். இவங்கள சொல்றேன், நான் வந்து இந்து மக்களை சொல்ல, இவங்கள சொல்றேன். இந்த கலவரத்தை ஏற்படுத்துற இந்த RSS சங்கி கூட்டத்தை சொல்றேன். அழகா தீபத்தை ஏத்திட்டு அழகா போற கேரக்டர்ஸா நீங்க? அங்க வருவீங்க, அந்த கல்லு கிட்ட ஏத்துவீங்க, பக்கத்துல இருக்கிற தர்காக்குள்ள போடுவீங்க, அங்க எதை போட்டு உடைப்பீங்கன்னு தெரியாது. சோ இது எல்லாமே தமிழ்நாடு அரசுன்றது ஒரு பிரிகாஷனரியா யோசிப்பாங்க. இந்த இடத்தை கொடுத்தால் பிரச்சனை வருமா அப்படின்னா அந்த இடத்தை அவாய்ட் பண்றாங்க, அந்த இடம் தர முடியாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க கேட்கறது இவ்வளவு மக்கள் வந்து விலக்கேத்துவது, எஸ் ஆப்வியஸா உங்க எல்லாருடைய உரிமை, எல்லாருடைய இது, அதை வந்து யாருமே தப்பு சொல்ல முடியாது. பட் பிரச்சனைக்குரிய இடத்தில் ஏற்றுவது தப்பு தானே? இப்போ நேற்று விளக்கெல்லாம் ஏத்திட்டாங்க தமிழக அரசு வந்து, அந்த உச்சிப்பிள்ளையார் கோயில்னு சொல்றாங்க, அந்த இடத்துல அழகா ஏத்தி அழகா வழிபாடும் தொடங்கி எல்லாமே பண்ணிட்டாங்க. பட் இங்க ஒரு குரூப் மட்டும் என்ன பண்ணுதுன்னா, நாங்க இங்க ஏத்துறது எங்களுக்கு பிடிக்கலங்க, எங்களுக்கு அங்க அந்த தர்காக்கு 15 மீட்டர் பக்கத்துல இருக்குது பாருங்க ஒரு கல்லு, அந்த கல்லு மேலதான் நான் ஏத்துவேன் அப்படின்னு சொல்றாங்க. சில சோர்சஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, சில பேர் அந்த வீடியோஸ்ல பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து எல்லை கல்லுங்க, அந்த எல்லை கல்லுல போய் இவர் ஏத்தணும்னு சொல்றது லாஜிக்கே கிடையாது. இங்க வந்து அழகா ஒரு உச்சிப்பிள்ளையார் கோயில்னு ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள வந்து அனுமான் சிலைன்னு இருக்கு, அதுதான் ஆக்சுவலா ஏத்துற ஒரு இடம். ஒரு தீப ஒளி ஏத்துறது அங்கதான் மேப் ஆகும், அங்கதான் ஏத்தணும், அந்த இடத்துலதான் நேற்று ஏத்தியும் இருக்காங்க. பட் இவரு புதுசா போயிட்டு அங்க ஏத்தணும், அந்த கல்லுல ஏத்துனாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுறது ஏத்துக்கவே முடியாது. அது ஃபேக்சுவலி அவர் எரர் பண்றாரு, தப்பு. அது வந்து ஒரு எல்லை கல்லு தான். அது வந்து இந்த தர்காக்கும் அங்க இருக்கிற சிவன் கோயிலுக்கும் நடுவுல இருக்கிறதோ இல்ல அந்த இடத்தை அளந்து போட்டோ ஒரு எல்லை கல்லுன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா நான் சொல்லுறதுதான் 100% கரெக்டா கூட இருக்காது. பிகாஸ் திஸ் இஸ் ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட்ஸ். ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட்ஸ் வந்து ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. நீங்க நம்ம ஆடியன்ஸ், நீங்க பாக்குற ஆடியன்ஸ் மதுரை சைட்ல இருந்து இருக்கலாம், இல்ல பர்டிகுலரா இந்த திருப்பரங்குன்றம் சைட்ல இருந்து இருக்கலாம். நீங்க உங்க கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஆமா இந்த கல்லு வந்து எல்லை கல்லுன்னு சொல்றாங்க, இல்ல அந்த கல்லு ஆக்சுவலா தீபமே ஏற்றி வழிபடுற ஒரு இடமா அப்படின்றத நீங்க தெரிவிக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் தெம் சொல்றது என்னன்னா, அது ஒரு எல்லை கல்லு தான், அந்த எல்லை கல்லுல ஏத்துறது சரியா இருக்காது. இந்த உச்சிப்பிள்ளையார் கோயில்னு சொல்றேன், இந்த இடத்துல ஏத்துறதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல தான் நேற்று ஏற்றியும் இருக்காங்க. பட்
இந்த கலவரக்காரர்கள் நேத்து பூந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவ் ரோலா பிளே பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நேத்து வந்து இவங்க நீதிமன்றத்தை நாடிய போது நீதிமன்றத்துல இருந்து ஜி.ஆர். சுவாமிநாதன் அப்படின்ற நீதியரசர் என்ன பண்றாருன்னா, நீங்க போய் அந்த இடத்துல ஏத்துங்க, மனுதாரர் போய் ஏத்தலாம், ஏன்னா அது அவங்களோட உரிமை. அப்படி இன்கேஸ் உங்களை விடாத பட்சத்துல நான் சிஐஎஸ்எஃப் வந்து போலீஸை வந்து உங்களுக்கு கூட அனுப்புறேன், சப்போர்ட்டிவ் ரோல் பிளே பண்ணதுக்காக கூட அனுப்புறேன், நீங்க போய் ஒன்னா ஏத்தலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுது. இவங்களுக்கு வந்து ஒரு குத்தாட்டமா போயிடுச்சு. ஆஹா, ஜி.ஆர். சுவாமிநாதன் சாரே சொல்லிட்டாரு வாங்கடா போலான்ட்டு. நீதிபதியோட தீர்ப்புல வந்து நம்ம வந்து உள்ள புகுந்து ஆராயலாம் முடியாது. பட் ஏதோ அவர் சொல்லிட்டாரு, அதை தூக்கிட்டு இவங்க வந்துட்டாங்க, நாங்க வந்து உள்ள போய் ஏத்தணும் அப்படின்னு சிஎஸ்எஃப் வீரர்களோட வந்துட்டாங்க. இப்ப கொஞ்சோண்டு நினைச்சு பாருங்க, ஒரு தமிழ்நாடு அரசோ ஒரு காவல்துறையோ என்ன பண்ணணும்னா சேஃப்டி, அவங்களுக்கு வந்து சேஃப்டி தான் முக்கியம். கலவரம் நடக்காம, சட்டத்துக்கு எதிராக எதுவும் நடக்காம ஒரு விஷயம் நடந்தால் அவர்கள் வந்து அதை அலோவ் பண்றாங்க, தப்பே கிடையாது. பட் இங்க ஏன்னா ஒரு தமிழக அரசும் சரி ஒரு காவல்துறையும் சரி பின்னாடி என்ன நடக்க போகிறது அப்படின்றதையும் ஆராய்வாங்க முன்னாடியே. இப்போ அங்க ஏத்த விட்டா அங்க என்ன பிரச்சனை நடக்கும், இவங்க அதுக்கு முன்னாடியே என்னன்னா சைலண்டா நீதிபதியே என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க இல்ல ஒரு 10 பேர் போயிட்டு ஏத்திட்டு வாங்கன்னு கூட சொல்லியிருப்பாரு, மனுதாரர் கூட போயிட்டு ஏத்திட்டு வாங்கன்னு. ஆனா இவங்க அதுக்கு முன்னாடியே ஒரு கலவரம், கிட்டத்தட்ட ஒரு 50, 100, 150 பேர் வந்துட்டு உள்ள பூந்து பேரிகேடை தடுத்து குடுன்னு ஓடுறது, அங்கங்க காவல்துறை தள்ளி விடுறது, பிடிக்கிறது, இது எல்லாத்தையும் நீங்க வீடியோல பாத்திருப்பீங்க. இப்படி வந்து ஃபர்ஸ்ட் நீதிமன்றத்தை அவமதிச்சதே யாருன்னு பாத்தீங்கன்னா மனுதாரர் தான். பெட்டிஷனருக்கு என்ன எப்படி போகணும்னு சொல்றாங்களோ அப்படித்தான் போயிருக்கணும். நீங்க வந்து அங்க ஒரு குரூப் ஆஃப் மாஸ காட்டுறது, ஒரு கலவரத்தை ஏற்படுத்துற மாதிரி ஸ்டார்டிங்க நீங்க வந்துட்டு நாளைக்கு நைட் அங்க போய் ஏத்த விட்டு இருந்தா நீங்க என்னென்ன பண்ணிருப்பீங்க, பக்கத்துல இருக்கிற அந்த மசூதிக்கு என்னென்ன ஆகியிருக்கும். அங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருக்கிற எல்லாருமே நாங்க அண்ணன் தம்பியா தான் பழகின்னு இருக்கோம். உதாரணத்துக்கு சில பேர் அங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, மேல இருக்கிற அந்த தர்கா பாத்தீங்கன்னா முஸ்லிம் வந்து நார்மலா வந்து பலி இதெல்லாம் தருவாங்களா, ஆடு வெட்டுவாங்க, மாடு வெட்டுவாங்க, கோழி வெட்டுவாங்க. அது மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இவங்க எடுத்துட்டு போயெல்லாம் அங்க வெட்டுவாங்க. அதுக்குன்னு பலியிடம் வந்து அவங்களுக்கு உள்ளே இருக்கு. சோ அவுட்டர் பிளேஸ்ல அவங்க பண்றது இல்ல, உள்ளே இருக்கு, அங்க பண்ணிப்பாங்க. அவர் சில வயசானவர்கள் வந்து இந்த ஆடை தூக்கிட்டு போறதோ எதை தூக்கிட்டு போறதோ அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் போது கீழே இருக்கிற மக்களே அவங்களுக்கு உதவுறாங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டா போயிட்டு வாங்க நான் தூக்கிட்டு வந்து தரேன் அப்படின்ட்டு ஹெல்ப் பண்ணி அவங்க போய் பலியிடுறதுக்கு இவங்களே ஹெல்ப் பண்றாங்க. சோ இந்த மாதிரி ஒரு அண்ணன் தம்பி உறவாதான் அங்க இருக்கிற முஸ்லிம்ஸ், இந்து, கிறிஸ்டின்ஸ் எல்லாம் பழகிட்டு வராங்க. பட் இது நம்ம ஆளுங்களுக்கு பிடிக்காதே, சங்கி கூட்டங்களுக்கு பிடிக்காது. ஐயோ அடுத்த வருஷம் வரை எலெக்ஷன் வருதுடா, அதுக்கு முன்னாடி நம்ம எதனா கலவரத்தை ஏற்படுத்தணுமே, எப்படி ஏற்படுத்துறது? ஓகே, விஜய் வச்சு ஏதோ ஐடியா பண்ணி பார்த்தோம், பட் அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகல. இதுல மிகப்பெரிய பிரச்சனையே என்னன்னா, விஜய் சார் வந்து 4ஆம் தேதி கேட்டாரு பாருங்க, நான் வந்து சேலத்துல வந்து நான் பிரச்சாரம் பண்ண போறேன், எனக்கு 4ஆம் தேதி பர்மிஷன் கொடுங்கன்னு. ஏன்னா இதையும் தான் லிங்க் பண்றாங்க. இப்போ உங்களுக்கே தெரியும் 4ஆம் தேதி எவ்வளவு பெரிய இஷ்யூ, நம்மளே சொல்லியிருந்தோமே உங்களுக்கு எப்படி பெர்மிஷன் தருவாங்க, அங்க வந்து தீபம் ஏற்றனாலே அங்க எங்கெங்க போலீஸ் எவ்வளவு பாதுகாப்பு போடணும்னு அவங்களே தெரியாம சுத்தின்னு இருப்பாங்க. இந்த நேரத்துல நீங்க வந்து 4ஆம் தேதியில கேட்டா எப்படி கொடுப்பாங்கன்னு. அப்போ வந்து உடனே இவங்க எல்லாம் பொங்குனாங்க, யாரு த வர்ச்சுவல் வாரியர்ஸ் பொங்குனாங்க. ஆஹா மிஸ்டர் ஸ்டாலின் சார் என்ன பயந்துட்டீங்களா எங்களை பார்த்து, நாங்க எங்க 4ஆம் தேதி வந்தா சேலமே குலுங்கிட்டோன்னு பயந்துட்டீங்களான்னு பொங்குனானுங்க. புரியுதா? இங்க தமிழ்நாட்டை நாசமா ஆக்கணும்ட்டு ஒரு குரூப்பே சுத்திட்டு இருக்கும் போது அங்க போலீஸ் அனுப்பி பாதுகாப்பை ஜாஸ்தி பண்ண பாப்பாங்களா, இல்ல உங்க பிரச்சாரத்துக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டு நீங்க நாசமாக்கி போகன்னு சொல்லுவாங்களா? நீங்க சொல்லுங்க. 4ஆம் தேதி இந்த பிரச்சனை, 5ஆம் தேதி ஜெயலலிதா நினைவு நாள், 6ஆம் தேதி பாபர் மஸ்ஜித் இடிப்பு நாள், இவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த நாட்கள்ல இவருக்கு எப்படிங்க பிரச்சாரத்துக்கு அனுமதி தர முடியும்? நீங்களே மக்களை சொல்லுங்க, எப்படி தர முடியும்? இந்த பர்டிகுலர் டேட்டா கேட்கறதன் மூலம் இவர் என்ன புரிய வைக்கிறார் மக்களுக்கு? எனக்கு பிரச்சாரம் பண்ற நோக்கமே கிடையாதுங்க, இந்த டேட்ல கொடுத்தா தமிழக அரசு தரமாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவங்க தரலன்னா அவங்க மேல அப்படியே பைய திருப்பி போட்டுட்டு நான் வீட்டுல ஜாலியா உக்காந்துப்பேன்ல, அப்படிதானே நோக்கம்? ஏங்க ஒரு சாதா இண்டிவிஜுவல் நம்பர், நம்மளாம் ஒரு தலைவர் கிடையாது, நம்மளுக்கே தெரியுது 4ஆம் தேதி இந்த பிரச்சனை இருக்கு, 5ஆம் தேதி அந்த பிரச்சனை இருக்கு, 6ஆம் தேதி இந்த பிரச்சனை இருக்கு, எப்படி பெர்மிஷன் தருவாங்க நம்மளே கேட்கிறோம். அப்போ ஒரு தலைவர் அவருக்கு தெரியாதா? இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது எப்படியா காவல்துறை தரம், அதெல்லாம் தரமாட்டாங்கயா, வேற டேட்டு கேளுங்கன்னு சொல்ல வேண்டியது தானே? ஆனா முடியாது. காவல்துறையா அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, சார் இந்த பிரச்சனைகள் இருக்கு, இந்த டேட் வேணாம் சார், வேற ஒரு டேட்டு போட்டு கடிதம் கொடுங்கன்னு சார் சொன்னாங்க. எங்கன்னா எத்தனை போய் குத்தாங்களா? யாருன்னா பெர்மிஷன் கேட்டாங்களா? அதுக்கப்புறமா கேட்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கே ஃபர்ஸ்ட் வெளியில வர பிடிக்கல. ஏன்னா 10 மீட்டிங்க்கு வந்தா 11ஆவது மீட்டிங்க்கு நாய் கூட மதிக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும்ல.
சோ விஜயை வைத்து ஒரு கலவரம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு பிளான் போட்டாங்க. அதுக்கு வந்து காவல்துறை ஒரு முட்டுக்கட்டு போட்டதால் இப்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை தூண்டணும். இந்த தீபம் ஏற்றுதல்ல வந்து ஒரு புதிய பிரச்சனையை எது வழக்கத்திற்கு மாறா ஒண்ணுத்தை ஏற்படுத்தணும், ஒரு கலவரம் தூண்டணும் அப்படின்ற வகையில தான் வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து இந்த பிரச்சனையை ஈடுபட்டு இருக்காங்க. அதுல வந்து தெளிவா காவல்துறை அதிகாரிகள் அவங்கள தடுத்து நிறுத்தி இல்ல எங்களால உள்ள அனுப்ப முடியாது அப்படின்ட்டாங்க. நிறைய வழக்கறிஞர்கள் வந்துட்டாங்க. நீங்க பாருங்க அந்த மனுதாரர் கூட நிறைய வழக்கறிஞர்கள் வந்துட்டு எங்க ஹைகோர்ட் ஆர்டர் இருக்கு, இப்படி இருக்கு, நீங்க எங்களை உள்ள விட்டுதான் ஆகணும் போது அந்த காவல்துறை அதிகாரி வந்து அவர் அந்த மாவட்டத்திற்கு ஒரு லா அண்ட் ஆர்டர் சேஃப்டி ப்ரொடெக்ஷன் எல்லாமே அவர் தானே தரணும். அவருக்கு தெரியுது இதை வந்து ஓகே சொன்னா இது நாளைக்கு பெரிய வில்லங்கத்தை ஏற்படுத்தும். நாளைக்கு கூட கிடையாது, இன்னைக்கு நைட்டே பெரிய வில்லங்கத்தை இங்க ஏற்படுத்தும். ஏன் மாவட்டத்துக்கு சட்டம் ஒழுங்குக்கு நான் தான் அதிகாரி, நான் தான் பொறுப்பு. சோ என்னால இதை அலோவ் பண்ண முடியாதுன்ட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு, நோ ப்ராப்ளம்ங்க, எங்களால அனுப்ப முடியாது, நான் எதனா கான்சிக்வன்சஸ் வருதுன்னா நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா நாங்க ஆல்ரெடி அப்பீல் போயிருக்கோம், அந்த அப்பீல் வரட்டும், அந்த அப்பீலுக்கு அப்புறமா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்றத காவல்துறை அதிகாரி டீடைல்டா சொல்லிட்டு ஒரு மிக பெரிய கலவரம் நடக்க வேண்டிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதை அப்படியே ஆஃப் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த தள்ளுமுள்ளு இதை ஏத்த அனுமதி கொடுக்காத முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தள்ளுமுள்ளு ஏற்படுது. அவ்வளவு காவல்துறை அதிகாரிகள் சில பேர் சட்டெல்லாம் கிழிஞ்சு போச்சு, சில பேருக்கு காயமே ஏற்பட்டிருக்கு. காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்த நிலைமை நேற்று ஏற்பட்டிருக்கு. அப்போ இங்கெல்லாம் ஏத்த விட்டு ஒரு பிரச்சனையோ ஒரு கலவரத்தையோ தூண்டுற மாதிரி அனுமதி கொடுத்திருந்தா என்னென்ன நடந்திருக்கும் கொஞ்சம் பாருங்களேன். இப்போ ஏங்க சும்மா போய் சும்மா வழிபாடு பண்ணிட்டு வருது அதுதான் அவங்களுடைய நோக்கம்னா அது நம்ம தப்பே சொல்லல. பட் இந்த டீமுக்கு கடவுள் பக்தின்றது ஒண்ணு கிடையாது. இந்த டீமுக்கு அங்க போய் விளக்கேத்துறதுல ஒரு சந்தோஷமான கிடையாது. இந்த டீமுக்கு என்னன்னா அங்க போய் ஏத்திட்டு பக்கத்துல இருக்கிற தர்காவை எதனா பண்ணணும் நம்பர் 1, இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற தர்காவும் எங்களுக்கு தான் சொல்லணும். உங்களுக்கே நல்லா தெரியும் என்ன நடந்துச்சு உத்தரப்பிரதேஷ்ல இருந்து. பாபர் மஸ்ஜிதை இடிச்சிட்டு அங்கதான் அயோத்தியை ராமர் பிறந்தாருன்ட்டு அங்க ராமர் கோயிலே கட்டிட்டாங்க. சோ இவங்களுக்கு என்னன்னா போயிட்டு ஒரு இதா பண்ணிட்டு வர்றது பிரச்சனை கிடையாது. இவங்க நெக்ஸ்ட் அதை ஃபுல்லாத்தே எப்படி ஓவர்டேக் பண்ணுறது, அந்த பாபர் அந்த மஸ்ஜிதை வந்து சுல்தான் செகந்தர் மஸ்ஜிதை எதனா பண்ணணும், அந்த தர்காவை எதனா பண்ணணும், அங்க வந்து ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தணும், அங்க ஒரு ஏழ்றையை ஏற்படுத்தணும், இதே நோக்கமா சுத்திட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி அனுமதி கொடுக்க முடியும்? சோ இப்படிலாம் கலவரம் ஏற்பட போகுதுன்னு தெரிஞ்ச காவல்துறை அதனாலதான் முன்னாலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 144 போட்டு ஒரு தடையை போட்டு கும்பலா போக கூடாது, 4-5 பேருக்கு மேல கூடக்கூடாது, இப்படி அப்படின்ட்டு ஒரு கட்டுக்கோப்பா வச்சிருந்தனாலதான் நேத்து நடக்க வேண்டிய மிகப்பெரிய கலவரம் வந்து ஸ்டாப் ஆகியிருக்கு. பிகாஸ் இவங்க வருவாங்க, அங்க வந்து திடீர்னு ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி விட்டுட்டு போயிடுவாங்க. அங்க இருக்கிற மக்கள் வந்து இவ்வளவு நாளா அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்கிற மக்கள் ஒண்ணுமே இல்ல. அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற பொங்கல் வந்து மேல முஸ்லிம்ஸ் எல்லாம் போவாங்கல்ல, அவங்க போகும்போது கீழே கொடுக்குற பொங்கலை சாப்பிடுவாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும் இங்க வந்து முஸ்லிம்ஸும் இந்துஸும் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க தூக்குற தேரெல்லாம் இவங்க இழுப்பாங்க. அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா வந்து பழகிட்டு இருக்கிறது தான் இங்க முஸ்லிம்ஸ் இந்துஸ் கிறிஸ்டின்ஸ் எல்லாமே. இதுக்கு நடுவுல இவங்க இந்த மாதிரி ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திட்டு போயிட்டா நாளைக்கு அங்க இருக்கிறவங்களுக்குள்ள இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும், அவங்களுக்குள்ள வந்து மனக்கசப்பை ஏற்படுத்தும். சோ காவல்துறையும் தமிழக அரசும் இதை சிறப்பாகவே கையாண்டுச்சுன்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பீல் வந்திருக்கும். அப்பீல் வந்த உடனே இன்னைக்கு நீதிபதி என்ன கருத்தை தெரிவிக்க போறாரு, ஒருவேளை நீங்க வந்து நீதி நான் கொடுத்த வந்து தீர்ப்பையே வந்து நீங்க கண்டெம்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு பேசுவாரா, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அது ஃபுல்லாவே இன்னைக்கு நடக்கும். பட் நேத்து அந்த காவல்துறையின் ஒற்றை வார்த்தை ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்திருக்க வேண்டியது, அதை வைத்து இவங்க மிகப்பெரிய அரசியலும் பண்ணிருப்பாங்க. அதை ஸ்டாப் பண்ண காவல்துறை அதிகாரிகளுக்கு நம்ம வந்து எங்க நம்மளுக்கு என்ன தேவைங்க, நம்மளுக்கு என்ன தேவை, பீஸ், ஒரு அமைதி வந்து எல்லா இடத்துலயும் இருக்க வேண்டும். குறிப்பா இப்போ நம்ம எவ்வளவோ நியூஸ்ல பாக்குறோம், அங்க இஸ்ரேல் அடிக்கிறான், அங்க காசா அடிக்கிறான், அங்க பாலஸ்தீன் அடிக்கிறான், அங்கங்க வந்து குழந்தை குட்டிகள் கதறிட்டு ஓடுறத நம்ம பாக்குறோம். பட் இங்க நம்ம இன்னைக்கு நிம்மதியா உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கோம்னா அதற்கு இந்த மதங்களோ இந்த ஜாதி கலவரங்கள் இல்லாம இருந்தாலே போதும். இந்த கலவரங்கள் இல்லாம இருந்தாலே போதும், இங்க எல்லாருமே வந்து நிம்மதியா இருப்பான், பீஸா இருப்பான். எஸ், நம்பிக்கை அவங்கவுங்க மனசுல ஒரு கடவுளை கும்பிட்டு இருந்து தப்பே கிடையாது, அதை யாருமே வேணான்னு சொல்லலாம். நீ கிறிஸ்டினா கிறிஸ்டின் சாமியை கும்பிட்டு போ, நீ இந்துவா இந்து சாமியை கும்பிட்டு போ, நீ முஸ்லிமா முஸ்லிம் சாமியை கும்பிட்டு போ, நீ ஏன்டா இந்து சாமியை கும்பிடுற, நீ ஏன்டா கிறிஸ்டின் சாமியை கும்பிடுற, நீ ஏன்டா இஸ்லாம கும்பிடுறன்னு யாரும் கேள்வி கேட்க கூடாது. அவங்க நம்பிக்கை, அவங்க பிலீஃப், அவங்க என்ன பண்ணுமோ பண்ணுவாங்க. சில பேர் வந்து ஆடை பலி கொடுப்பாங்க, குத்துட்டு போ, அது உன் நம்பிக்கை. சில பேர் கோழியை பலி கொடுப்பாங்க, குத்துட்டு போ, அது உன் நம்பிக்கை. எங்க இந்து சாமியில ஒண்டி நம்ம கோழியை பலியிடாமையா இருக்கிறோம், கொடுக்குறோம். முஸ்லீம்லயும் அவங்க பலி கொடுக்குறாங்க, கிறிஸ்டின்லயும் அவங்க பலி கொடுக்குறாங்க.
சோ அவங்க உங்களுக்கு அது வந்து கடவுளுக்கு காணிக்க கொடுக்கறோம் தான் நம்ம சொல்றோமே தவிர்த்து அது கடவுளோட காணிக்கையா இல்ல நம்மளோட மன திருப்திக்கு நம்ம பண்ணிக்கிறோமான்றது நெக்ஸ்ட் தான். இப்போ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வேண்டிக்கிட்டு போவாங்க, வேண்டிக்கிட்டு சில பேர் சபரிமலைக்கு போறவங்க இருக்காங்க, சில பேர் வேளாங்கண்ணிக்கு போறவங்க இருக்காங்க, சில பேர் முஸ்லிம்ஸ்ல எங்கெங்கயோ மஸ்ஜிதுக்கு போறவங்க இருக்காங்க. அது வந்து கடவுள் யாரோ நீங்க இப்படி வந்தாதான் நான் உங்களுக்கு இப்படி உதவுன்ட்டு கடவுள் சொல்லல. எந்த கடவுள்னா சொல்லியிருக்காரா நீ இப்படி கஷ்டப்பட்டு வரணும், நீ முட்டி போட்டுக்கினே வரணும், நீ நடந்தே வந்து வேளாங்கண்ணி வரைக்கும் வரணும், அப்பதான் நான் உனக்கு வந்து தருவேன் அப்படின்னு எந்த கடவுளும் சொல்லல. இது என்னன்னா நம்மளுடைய நம்பிக்கை. நம்ம இப்படி கஷ்டப்பட்டு கடவுளுக்கு போனாவாச்சு கடவுள் நம்மள கண் திறந்து பார்க்க மாட்டாரா, கடவுள் நம்ம கேட்டதை வந்து செஞ்சு தர மாட்டாரா, இப்படி நம்மளுடைய நம்பிக்கைக்காக தான் இதை பண்றோமே தவிர்த்து எந்த கடவுளும் எனக்கு தெரிஞ்சு நீ இப்படி கஷ்டப்பட்டு வந்தாதான் செய்வேன்றது எந்த கடவுளும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. இது ஜஸ்ட் என்னோட ஒன்லைனர் தான் இது. நான் நார்மலா அப்படிதான் திங்க் பண்ணுவேன். இப்போ உதாரணத்துக்கு நான் கிறிஸ்டினுங்க, நீ என்னப்பா இந்து சாமியை பத்தி எல்லாரும் பேசுனீங்க எல்லாம் கேட்காதீங்க, நான் நார்மலா பேசுதான். உதாரணத்துக்கு நான் கிறிஸ்டின், இன்னுமே நான் இங்க இருக்கிற வேளாங்கண்ணிக்கு நாகப்பட்டினமே போந்து கிடையாது. எது கிறிஸ்டின் திரும்ப ரோமன் கேத்தலிக். நான் நாகப்பட்டினம் போலன்னு சொன்னா எல்லா கிறிஸ்டினுமே என்ன காரி மூஞ்சில துப்புவாங்க. பட் இருந்தாலும் போல. ஏன்? ஏன்னா நம்மளோட ஒன் பாயிண்ட் எப்படின்னா அங்க போய் வேளாங்கண்ணில போய் கும்பிட்டாதான் மாதா கேட்பாங்களா? ஏன் இங்க இருக்கிற ஒரு மாதா கோயில்ல கும்பிட்டா மாதா கேட்க மாட்டாங்களா? அவ்வளவுதான். அந்த ஒரு பாயிண்ட்ல நம்ம போயிடுமே தவிர்த்து இப்படி இருந்தாலே எங்கேயுமே கலவரங்கள் ஏற்படாது, எல்லா மக்களுமே சந்தோஷமா இருப்பாங்க. சோ இங்க இந்து முஸ்லிம்ஸ் கிறிஸ்டின்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாதான் இருக்கிறோம், ஒன்னாதான் இருப்போம். இங்க வந்து மத கலவரங்களை யார் தூண்ட நினைத்தாலும் இங்க இருக்கும் மக்களும் சரி, இங்க இருக்கும் அரசாங்கம் அதை முறியடிக்கும் சங்கி கூட்டமே.